பேரவை முடிந்ததும் சென்னையில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களின் இல்லங்களுக்கு சென்று வாழ்த்து பெற்றுள்ளார். முதலில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை அவரது ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்திற்கு சென்று சந்தித்தார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டின் வாசலுக்கே வந்து விஜயை கட்டி பிடித்து வரவேற்றார். அப்போது விஜய்க்கு வாழ்த்துக்களை கூறிய ஸ்டாலின் சில ஆலோசனைகளையும் வழங்கினார். திமுகவின் வரலாற்று நூலான காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை விஜய்க்கு கொடுத்து உதயநிதி வாழ்த்தி வழியனுப்பினார். ஸ்டாலினை தொடர்ந்து சென்னை அண்ணா நகருக்கு சென்ற முதலமைச்சர் விஜய் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது வைகோ குடும்பத்தினர் மற்றும் வீட்டு பணியாளர்களுடன் விஜய் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணியை சென்னை அக்கரையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று விஜய் சந்தித்தார். அவரை அன்புமணியும் அவரது மனைவி சௌமியா அன்புமணியும் வரவேற்று வாழ்த்தினர். பின்னர் அன்புமணி குடும்பத்தினரோடும் முதலமைச்சர் விஜய் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். ஸ்டாலின் வைகோ அன்புமணியை தொடர்ந்து சென்னை நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை அவரது இல்லத்தில் சந்தித்து விஜய் வாழ்த்து பெற்றார். விஜயை ஆற தழுவி வரவேற்ற சீமான் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தியுள்ளார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு